அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை நான்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தில் தற்போது 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் 6 பேரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். பாலா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அந்த பெரும்பத்து பகுதியில நேற்றைக்கு 8 நபர்கள் 9 பேர், அதாவது 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 9 நபர்களால் வெட்டப்பட்டனர். அதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தார்கள். அதாவது ஜான் என்ற மாற்றுத்திறனாளி தமிழகத்தை சேர்ந்தவர். அதோடு மட்டுமல்லாமல் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இங்கே செங்கல் சூளையில் பணியாற்றக்கூடிய கட்டா என்ற வட மாநிலத்தோடு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் 20 சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். 6 பேர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை பிடிப்பதற்கு முதலில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. பிறகாக அது 5 தனிப்படைகளாக உயர்த்தப்பட்டது. இன்று காலையில் அது தனிப்படைகள் 14 தனிப்படைகளாக தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்தார்கள். தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பகரி, சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் உள்ளிட்டோர் திருநெல்வேலியிலேயே முகாமிட்டு இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டார்கள். காலையில் 6 பேர், அந்த இதில் தொடர்புடையதாக 6 பேரை ரகசிய இடத்துல விசாரணை நடத்தி வந்தார்கள். தற்போது 6 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக உறுதியளித்திருக்கிறார்கள். காலையில விசாரணை செய்த அந்த நபர்கள் தான் கைது செய்யப்பட்டார்களா அல்லது தொடர்புடைய நபர்கள் இவர்கள் மூலமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு இருப்பவர்கள் கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்த தகவல்கள் தற்போது காவல்துறை மூலமாக இனி தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 6 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதனை நாங்குநேரி அருகே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் வைத்து ரகசிய தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் விசாரணை நடத்தி வருகிறார். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்துல தற்போது போராடி வரும் மக்களிடையே திருநெல்வேலி சரக டிஐஜி சரவணன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய 6 பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். உங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு உடலை பெறுவதற்கான நடவடிக்கைகளை துவங்குங்கள் என்ற பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.